இன்றைக்கும் நாம் 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்தை நாம் தியானம் பண்ண போகிறோம். ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால் கடந்த வாரம் முதல் அதிகாரத்தை தியானம் செய்துவிட்டு இந்த வாரம் நாம் 2ஆம் அதிகாரத்துக்குள் நம்ம போகிறோம். முதல் சில வசனங்களை, முதல் 3 வசனங்களை வாசிப்போமாக. இப்படி இருக்க கர்த்தர் தயையுள்ளவர் என்பதை நீங்கள் ருசி பார்த்ததுண்டானால் சகல துர்க்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறங்கூறுதலையும் ஒழித்துவிட்டு நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள். தேவஜனமே, நாம் ஆவிக்குரிய ரீதியில் வளர வேண்டும் என்பதை பேதுரு மனதில் கொண்டபடினால் அந்த சிதறடிக்கப்பட்ட கிறிஸ்தவர்களுக்கு அவர் பேசுகிறார். நீங்கள் சிதறடிக்கப்பட்ட நிலையில் இருந்தாலும், even as you dispersed all around the world, be careful that you grow in Christ. கிறிஸ்து இயேசுவுக்குள் நீங்களும் நானும் வளரும்படி தேவன் நமக்கு தம்முடைய வார்த்தையை கொடுத்திருக்கிறார். கடந்த முதல் அதிகாரம் முடியும் போது அதுதான் பார்த்தோம். கர்த்தருடைய வசனம் நம்மை ரட்சிப்பு தரும். நமக்கு கர்த்தருடைய வசனம் ரட்சிப்பு தரும் மட்டுமல்ல, 2வது காரியம், என்றென்றைக்கும் நமக்குள் அழியாத வித்தை போல வாழுகிறது. கடைசியாக நம்ம ஆவிக்குரிய வளர்ச்சியை நமக்கு தருகிறது. இந்த முதல் சில வசனங்கள் பார்க்கிறோம். கர்த்தருடைய வசனம் உங்களையும் என்னையும் ஆவிக்குரியவர்களாக வளர்க்கிறதாக இருக்கிறது. ஆவிக்குரியவன் வளரும் பொழுது சிலதை அவன் விட வேண்டும். எப்படி சில கிளைகளை நாம் என்ன செய்யணும்? விட்டு தள்ளணும். ஆண்டவரே, எப்படிப்பட்ட குணங்கள் இருக்குது, அதுதான் முதல் வசனத்தில் பார்க்கிறோம். சில குணங்கள், we have to throw away all these characters, attitudes away from our life so that we can grow in Christ. ஸ்பிரிச்சுவலாக ஆவிக்குரியவர்களாய் வளரணும்னா சிலதை நம்ம இழக்க நம்ம தயாராக இருக்கணும். இந்த 4ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் வரைக்கும் நாம் வாசிக்கும்போது 4லிருந்து 6ஆம் வசனத்து வரைக்கும் வாசிப்போம். மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் ஏற பெற்றதுமாய் இருக்கிற ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்தில் சேர்ந்தவர்களாகிய நீங்களும், இயேசு கிறிஸ்துவுக்கு சேர்ந்தவர்களாகிய நீங்களும், ஜீவனுள்ள கற்களைப் போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் அவருக்கேற்ற போல நம்ம வாழ, இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். இதோ தெரிந்து கொள்ளப்பட்டதும் வெளியேற பெற்றதுமாயிருக்கிற மூலைக்கல்லை சீயோனில் வைக்கிறேன், அதின் மேல் விசுவாசமாயிருக்கிறவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதத்திலே சொல்லி இருக்கிறது. தேவஜனமே, இந்த சில வசனங்களை இயேசு கிறிஸ்துவை கல்லுக்கு ஒப்பிட்டு பேதுரு பேசுவார். மூலைக்கல், ஜீவக்கல் என்று சொல்லி, பாறை என்று சொல்லி, ராக், ஸ்டோன், த ஸ்டோன் ஆஃப் லைஃப், த கார்னர் ஸ்டோன் என்று சொல்லி இயேசுவை அதிகமாக பிரதிபலிக்கிற ஒரு அதிகாரம் இந்த அதிகாரம். இயேசு, அதான் நம்ம அந்த மத்தேயு சுவிசேஷத்தில் நம்ம பார்க்கும் என்று சொன்னால் நம்ம வாசிக்க வேண்டாம். கர்த்தர் பேதுரோடு பேசுகிற, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். இயேசு கிறிஸ்துவின் மேல் சபை கட்டப்படும். அப்போ அவர் அப்படியாக இருந்தால் நானும் அவரை போல வாழ வேண்டும். நாம் அவரை போல ஜீவனுள்ள கல்லாக நம்மை அர்ப்பணிக்க வேண்டும் என்று சொல்லி நம்மை குறித்து இங்கே பேசுகிறார். கல், மூளைக்கல் என்பது எதை காண்பிக்கிறதுனா 2 சுவரை தாங்கக்கூடிய ஒரு அஸ்திபாரத்தை போன்றது. அது மூளைக்கல் செய்யக்கூடிய அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் கவனிச்சிங்க. கார்னர் ஸ்டோன் சப்போர்ட்ஸ் 2 வால்ஸ் காட்டும்போது பேதுரு சொல்ற, ஒன்று யூதர்கள், மற்றொன்று புறஜாதிகள், 2 பேரையும் தாங்குகிற ஒருவர் இயேசு. அப்படின்னா என்ன சொல்ல வர்றாருன்னா, ஒரு சமுதாயத்தை மட்டும் கவனிக்கிறவர் அவர் அல்ல. இந்த சுவிசேஷம் அவர்களுக்கு மட்டும் அல்ல, புறஜாதியாகிய நமக்கும் அந்த சுவிசேஷம் வந்தது. இயேசு நமக்காகவும் பலியானார், இயேசு நம்மையும் தாங்குவார் என்று சொல்லி அவரை இங்கே வெளிப்படுத்துகிறார். இந்த வசனம் இந்த நமக்கு எல்லாருக்குமே தெரியும். 8ஆம் வசனத்தை வாசிங்களேன். அவர்கள் திருவசனத்துக்கு கீழ்ப்படியாதவர்களாய் இருந்து இடறுகிறார்கள், அதற்கென்றே நியமிக்கப்பட்டவர்களாயும் இருக்கிறார்கள். நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான நீங்களும் அந்தகாரத்திலிருந்து ஆச்சரியமான ஒளிக்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும். இந்த அடுத்து பேசப்பட்ட எல்லா அந்த டைட்டிலும் யூதர்களுக்கு மாத்திரம் போகிற ஸ்தானங்கள். ஸ்பெஷல் மென்ஷன்ஸ் டு ஜூயிஷ் பீப்புள் அலோன்.
ஆனால் பேதுரு இங்கே பேசுகிறார், இது யூதர்களுக்கு மட்டுமல்லப்பா, சிதறடிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளாகிய உங்களுக்கும் இதை பொருந்தி பேசுகிறார். இது பொருந்தி என்ன சொல்கிறார் அவர்? முதல்ல நீங்கள் எப்படி இருக்கிறீங்கன்னா, எப்படி இருக்கிறீங்க? தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. ரெண்டாவது ராஜரீகமான ஆசாரிய கூட்டம். மூன்றாவது பரிசுத்த ஜாதி. நான்காவது அவருக்கு சொந்தமான ஜனம். அல்லேலூயா. நாம் சிதறடிக்கப்பட்ட நிலைமையில் இருந்தாலும் பேதுரு சொல்லுகிறார், நீங்கள் சிதறடிக்கப்பட்ட நிலையில் இருந்தாலும் நீங்கள் இந்த 4 குணங்கள் 4 ஸ்தானங்களை யூதர்களுக்கு அல்ல, உங்களுக்கு தேவன் தருகிறார். அவர்கள் தள்ளின கல் மூளைக்கு தலைக்கல்லாய் மாறினது என்று சொல்லி நம்ம இங்கே அந்த வசனத்தில் கொஞ்சம் முன்னாடி வாசித்தோம். மூளைக்கு தலைக்கல். இந்த சங்கீதம் 118 22 வசனத்தை தான் இங்கே மறுபடியும் பேதுரு எழுதுகிறார். 118ஆம் சங்கீதம் 22ஆம் வசனத்தை தான் வாசிக்கலாமா? வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாய். யூதர்கள் தள்ளின இயேசு புறஜாதிகளுக்கு இரட்சகராய் மாறினார். தேவஜனமே, these people they threw away, they rejected Jesus. இன்னைக்கு நாம இயேசுவை தள்ளாதபடிக்கு ஏற்றுக்கொள்ள, அவரை போல மாற தேவன் நமக்கு கிருபை தருவாராக. இவ்வளவு பேசின அந்த 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 அப்போஸ்தலன் அடுத்து 11ஆம் வசனத்திலிருந்து அவர் பேசுகிறார். 11ஆம் வசனத்திலிருந்து, பிரியமானவர்களே, அந்நியர்களும் பரதேசிகளுமாய் இருக்கிற நீங்கள் ஆத்துமாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்ச இச்சைகளை விட்டு விலகி, புறஜாதிகள் உங்களை அக்கிரமக்காரர் என்று விரோதமாய் பேசும் விஷயத்தில் அவர்கள் உங்கள் நற்கிரியைகளை கண்டு அவற்றின் நிமித்தம் சந்திப்பின் நாளிலே தேவனை மகிமைப்படுத்தும்படி நீங்கள் அவர்களுக்குள்ளே நல் நடக்கை உள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுது. இங்க நல்லா கவனிச்சிங்கன்னா, இங்க பேதுரு சொல்றாரு, எப்பா ஒவ்வொரு நாளும் பெரிய ஒரு போர் நடந்துகிட்டு இருக்கு. இஸ்ரேலுக்கும் ஈராக்குக்கும் கிடையாது, ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் கிடையாது, அமெரிக்காவுக்கும் ரஷ்யா சைனாக்கெலாம் கிடையாது, இந்தியாவுக்கு பாகிஸ்தான் கிடையாது. உங்களுக்கும் உங்களுடைய சரீரத்துக்கு மாம்சத்துக்கும் ஒரு யுத்தம் நடந்து கொண்டே இருக்கிறது. இன்னைக்கு நம்ம வெளியே இருக்கிற யுத்தத்தை பார்க்குறோம், உள்ள இருக்கிற யுத்தத்தை கவனிக்க மாட்டோம். லார்ட், there is a war that is going between me, my spirit and my flesh. மாம்சத்தின் இச்சைக்கும் என்னுடைய ஆவிக்கும் ஒரு போராட்டம் போயிட்டு இருக்குது. அதில் ஜெயிக்கிறவர்களாய் நீங்கள் இருக்கணும். இன்னொன்று சொல்கிறாரு, உங்களை குறித்து அவதூறாய் சாட்சி சொல்கிறான்ல, அவனை குறித்து நீ என்ன சொல்லாத, நீ அவனை தப்பாக பேசாத, அவனை குறை சொல்லாத, அவனை கண்டித்து ஜெபம் பண்ணாத, நீ உன் நடக்கையை மாற்றிக்கொள். அதனால் என்ன நடக்கும் தெரியுமா? அவன் சந்திப்பின் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரும் நாளையே வந்து நிற்கும் போது அவன் உன் சாட்சியை பார்த்து அவன் மனம் திரும்பி அவன் பரலோகத்துக்கு போகணும். நீ அவனை குறித்து குற்றம் சொல்லுவோம், குறை சொல்லிக்கிட்டோம் வாழாமல், யூ சேஞ்ச் யுவர் ஆட்டிடியூட் அண்ட் யுவர் பிஹேவியர்ஸ், and so that the testimony that an evil person gives, he will change his testimony, and when he visits God on that visiting day, சந்திப்பின் நாளில் இயேசுவை பார்க்கும்போது அவன் சொல்லணும், இவர்களால் தான் நான் ரட்சிக்கப்பட்டேன், இவருடைய நல்ல நடக்கைகளால் தான் நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். இதுதான் தேவ பிள்ளைக்கு அழகு என்பது பேதுருவுக்கு அழகாய் பேசுகிறார். 13ஆம் வசனத்திலிருந்து நீங்கள் இந்த 13ஆம் வசனத்திலிருந்து 21ஆம் வசனம் பின்ன 3ஆம் அதிகாரம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா, 3ஆம் அதிகாரம் பாதி பார்த்தீங்கன்னா, இந்த பேதுரு சப்மிஷன் என்ற ஒரு வார்த்தையை அவர் பயன்படுத்தியிருப்பார். அர்ப்பணிப்பு, கீழ்ப்படிதல் என்ற ஒரு டைட்டிலை அவர் பார்ப்பார். அர்ப்பணிப்பு, சப்மிஷன் 7 முறை 1 பேதுருவில் பார்க்கிறோம். சப்மிஷன், the word submission, submit, ஹுபோட்டாசா என்ற வார்த்தைகள் 7 முறை நாம் பார்க்கிறோம். 5 முறை 2ஆம் அதிகாரத்தில், 2 முறை 5ஆம் அதிகாரத்தில், வாய்ஸ் வேர்ஸாக இருக்கும். 5 முறை 2ஆம் அதிகாரத்தில், 2 முறை 5ஆம் அதிகாரத்தில், அப்படி ஆப்போசிட்டாக இருக்கும். ஸோ இந்த அர்ப்பணிப்பு ஒரு தேவ பிள்ளையின் குடும்பத்திற்கு அவசியம். எதிலெல்லாம் அர்ப்பணிக்கணும் என்பதை அவர் முதல்ல சொல்றார். முதல்ல 13ஆம் வசனத்தை வாசிப்போமா? நீங்கள் மனுஷருடைய கட்டளைகள் யாவற்றிற்கும் கர்த்தர் நிமித்தம் கீழ்ப்படியுங்கள். போதும். நீங்க முதல்ல அரசாங்கத்திற்கு கீழ்ப்படிந்து வாழணும். நீங்க அரசாங்கத்துக்கு ரெஸ்பெக்ட் த கிங்ஸ், த லீடர்ஸ், த கவர்மெண்ட், so that
யூ obey the Lord. நீ கர்த்தருக்கு கீழ்ப்படிது எங்கே தெரியும்? அரசாங்கத்துக்கு நீ கீழ்ப்படிந்து வாழும்போது நீ கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறதை போல இருக்கும். For the sake of the Lord, obey the government, the rulers, the leaders. நீங்கள் அவங்களுக்கு கீழ்ப்படியலை, நீங்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறீங்க. நீங்கள் அவனுக்கு அர்ப்பணித்து அதாவது கீழ்ப்படிந்து வாழும்பொழுது என்ன கர்த்தர் சொல்கிறாருன்னா, நீங்கள் கர்த்தர் கர்த்தருடைய நாமத்திற்காக கீழ்ப்படிந்திருக்கிறீங்க. அவங்க பார்க்கும்போது கிறிஸ்தவர்களா? அவர்கள் ஒழுங்கின்மையானவர்கள் இல்லை, அநீதி செய்கிறவன் இல்லை, அவன் கீழ்ப்படிந்து சட்ட திட்டங்களுக்கு ஏற்று கீழ்ப்படிந்து வாழ்கிறவன். Honor the king, honor the king, fear God, honor the king, honor all people என்று சொல்லி முதலாவது அரசாங்கத்திற்கு, the world, submit to the world. அடுத்து 18ஆம் அதிகாரமுள்ள ராஜாவானாலும் சரி. போதும், 18ஆம் வசனத்துக்கு போயிடுவோம். வேலைக்காரரே அதிக பயத்துடனே உங்கள் எஜமான்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். we already know ரோம அரசாங்க காலத்தில், அதாவது இந்த காலம் எழுதப்பட்ட காலத்தில் ஏறக்குறைய 16 மில்லியன் ஆட்கள் அடிமைகளாக இருந்தார்கள். இந்த அடிமைகளுக்கு சுவிசேஷம் போன போது என்ன நடக்க தெரியுமா? அவங்க சுவிசேஷத்தை கேட்டு ரட்சிக்கப்பட்டு இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டார்கள். ஏற்றுக்கொண்ட உடனே அவங்க கேட்குற கேள்வி, நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டு விட்டேனே, இனி நான் அடிமை அல்ல, என் எஜமானுக்கு நான் கீழ்ப்படிந்து வாழணும் என்று இல்லை அல்லவா என்று கேட்டால் பேதுரு சொல்கிறார், இல்லை, obey your master, obey your boss, and so that through that obedience, that master or your boss will identify that you honor God. நீ கர்த்தருக்கு கனம் செலுத்த உன்னுடைய எஜமானுக்கு அடங்கி இரு என்று சொல்லி பீட்டர் is encouraging, is teaching the slaves. வேலைக்காரர்களுக்கு சொல்கிறார், உன் எஜமானுக்கு கீழ்ப்படிந்திரு, அவன் எவ்வளவு கடினமாய் உன்னை நடத்தினாலும் அவனுக்கு கீழ்ப்படிந்திரு, அதனால் நீ தேவனுக்கு பயந்தவன் என்று அவன் 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 தன்னுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்வான், தன்னுடைய நினைவில் சாட்சியிடுகிறான். See, how can you honor God in your workplace? Number 2, submission in the workplace. முதல்ல பார்த்தோம் submission in the world, ரெண்டாவது submission in the workplace. உங்கள் வேலை ஸ்தலத்தில் கடினமாக நடத்துகிற எஜமான்கள் இருப்பார்கள். ஆனால் அவங்களுக்கு அந்த வேலையை விட்டு போகணுமோ இல்லை அந்த இடத்துல விட்டு நம்ம மாறி நிற்கணுமோங்கிறத பேசலை. அவர் சொல்கிறாரு, அடங்கி கீழ்ப்படிந்து இரு. அப்படி இருக்கும்போது நீ அந்த இடத்துல உன் தேவனை மகிமைப்படுத்துகிறாய். எதிர்த்து பேசுன்னு சொல்லல ஆண்டவர், கீழ்ப்படி இருந்துரு. Submit to your masters, and through that he will come to know that you are a child of God. He will come to know that you are a child. பேதுரு தன்னுடைய முதல் நிருபத்தில் எங்கே பார்த்தாலும் பாடுகளையும் உபத்திரவத்தையும் பேசும்போது இயேசுனுடைய பாடுகளை குறித்து பேசாமல் எதையும் பேச மாட்டார். இங்கு நாம் ஒருவேளை கர்த்தர் நிமித்தம், கர்த்தருடைய நாமத்தின் நிமித்தம் பாடுகள் அனுபவித்தால், அவர் இங்கே 21ஆம் வசனத்திலிருந்து 25ஆம் வசனம் வரைக்கும் 21 வாசிப்போமா? இயேசுனுடைய பாடுகளை குறித்து பேசுகிறார். வாசிங்க 21. நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். தேவஜனமே, இங்கு நாம படுற பாடுகளை விட இயேசு பட்ட பாடுகள் அதிகம். அந்த பாடுகளுக்கு ஒப்பிட நம்முடைய பாடுகளுக்கு தகுதியே இல்லை. இயேசு கிறிஸ்து நமக்காக உபத்திரவப்படப்பட்டார், பாடுபட்டார். அந்த பாடுகளை நினைத்து, ஆண்டவரே நீர் பாடுபடும் பொழுது எதிர்த்து பேசலை, அர்ப்பணம் உள்ளவராய் இருந்தீர், நாங்களும் உம்முடைய பிள்ளைகளாய் வாழ்கிற நாங்கள் அர்ப்பணம் உள்ளவர்களாய் வாழுவோம், எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் அர்ப்பணத்தினால் நம்ம 2 விஷயம் நமக்கு நடக்குது. 24ஆம் வசனத்தை வாசிங்க. நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். கவனிங்க, 2 விஷயம் நடக்குது. 1, we are free. 2, we are healed. அவருடைய பாடுகளின் நிமித்தம், அவருடைய உபத்திரவத்தின் நிமித்தம் நீங்களும் நானும் பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கப்பட்டிருக்கிறோம். 2வது, மரணத்திலிருந்து, வியாதியிலிருந்து விடுதலை அடைந்து சுகம் பெற்றிருக்கிறோம். physically and spiritually. by his stripes we are healed. அந்த வசனம் இருக்கு, அவர் தழும்புகளால் குணமானீர்கள். கவனிச்சிங்களா? did you understand? did you recognize this? ஏசாயா 53:5 வசனத்தை இங்கே பேசுகிறார். அவருடைய தழும்புகளால் நீங்கள் குணமானீர்கள்.
by his stripes you are healed. அவர் பாடுபட்டதுனால தான்ப்பா நீ விடுதலை அடைந்திருக்கிற, நீ சுகம் பெற்றிருக்கிற. அப்படின்னா ஒன்று நடக்கும். நீங்களும் நானும் அர்ப்பணித்து வாழும் பொழுது நம்முடைய அர்ப்பணிப்பை பார்த்து அநேகரை கர்த்தர் விடுதலை ஆக்குவார், அநேகரை கர்த்தர் சுகப்படுத்துவார். உங்களுடைய அர்ப்பணம் அநேகரை விடுதலை ஆக்கும், ரட்சிக்கும். இதை நாம் நம்ம பேச்சினால் அல்ல, நம்முடைய சுபாவத்தினால, நம்முடைய நடக்கையினால அநேகரை கர்த்தருக்குள் கொண்டு வர நீங்கள் பிரயாசம் எடுங்கள் என்று சொல்லி நம்மை இந்த அதிகாரத்தில் என்ன செய்கிறார்? பேதுரு உற்சாகப்படுத்துகிறார். நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒன்று, கர்த்தருடைய வசனம் நம்மை ஆவிக்குரிய வளர்ச்சி தரக்கூடியது. ரெண்டாவது, நீங்கள் இயேசுவை போல் இருக்கிற கற்கள், நீங்கள் கட்டப்படுவீர்கள். நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, ராஜரீக ஆசாரியர்கள், பரிசுத்த ஜாதி, அவருக்கு சொந்தமான. ரெண்டாவது சொல்கிறார். மூணாவது, உலகத்தில் கீழ்ப்படிந்திருங்கள். நாலாவது, வேலை ஸ்தலத்தில் எஜமான்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். இப்படி நாம் நம்முடைய வாழ்க்கையில் சில மாற்றங்களை ஏற்படுத்துவோம்னா கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையையும் பயன்படுத்துவார், கிருபை தருவார். பாவ இச்சைகளுக்கு விலக்கி உங்கள் ஆத்துமாவை காத்துக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை பலப்படுத்துவாராக. ஆமென்.